குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை, நிறைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அதாவது குடிக்கும் கணவர், கதரும் குடும்பம். பதில் என்ன? இதுக்கு பதில் தேட போனோம்னா உலகத்தில் இதுக்கு பதிலே கிடையாது, சமுதாயத்தில் இதுக்கு பதில் கிடையாது, அரசாங்கத்துக்கிட்ட இருந்தும் இதுக்கு பதில் கிடையாது. என்ன சொன்னாலும் கணவர் கேட்க மாட்டேன்றார். குடிதான் அவருக்கு பிரதானமாக இருக்குது. அப்படி நிறைய குடும்பங்கள் இருக்குது. கிறிஸ்தவ குடும்பங்கள்லையும் நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்ச கிறிஸ்தவ குடும்பம் குடிச்சே தன் குடும்பத்தை பற்றி கவலைப்படாமல், தன் மனைவி தன் பிள்ளைகளை பற்றி கவலைப்படாமல் குடித்தே இறந்து போனவங்களும் இருக்கிறாங்க. சபையில் ஒரு ஆக்டிவ் மெம்பர், ஆனாலும் குடிக்கக்கூடாது, என்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்குதுன்றதே அவங்களுக்கு தெரியாது, புரியலை, இறந்து போயிட்டாங்க. அப்படிப்பட்ட குடும்பங்கள் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் நிறைய இருக்கு. வீட்டில் தினமும் சண்டை, பிள்ளைகளுடைய எதிர்காலம், தன்னுடைய எதிர்காலம். ஏன்னா கணவனை நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க. கணவன் போயிட்டா தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது, தன்னுடைய எதிர்காலம் என்ன, ஒரு கேள்விக்குறியாவே இருக்குது. ஒவ்வொரு நாளும் அந்த கணவர் குடிச்சிட்டு வர்றாரு. என்ன செய்யறதுனே தெரியல. அரசாங்கம் சாராய கடைகளை மூடுமா அப்படின்னு ஒரு ஆசை இருந்தா கூட அரசாங்கத்துக்கு காது கேட்காது. அது என்ன பரலோக ராஜ்யமா, தேவனா, அது கேட்காது. தினமும் கண்ணீர் தான், தினமும் சண்டை தான், பொருளாதார குறைவு, சம்பாதிக்க முடியான பணம் பத்தலை, என்ன செய்யறது, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, வீட்டுக்கு தேவையானதை வாங்க முடியல, மகிழ்ச்சியா இருக்க முடியல, வீட்டில் மகிழ்ச்சின்றதே இல்லாம போயிடுச்சு. அப்ப குடித்து என் கணவர் இறந்து விட்டால் நான் என்ன செய்வதுன்ற ஒவ்வொரு நாளும் அந்த பயம் அந்த மனைவியை பிடிச்சுக்கிட்டே இருக்குது. பிள்ளைகளை எப்படி காப்பாத்துறது? இத்தனை கேள்விகளுக்கும் ஒரே பதில் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல அப்படிப்பட்ட பதில் கிடையாது. ஒரே பதில் எந்த மனுஷனிடத்திலும் அப்படிப்பட்ட பதில் கிடையாது. நீங்களும் இந்த பிரச்சனைக்கு பதில் தேட முடியாது. ஏன்னா கணவர்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. குடும்பத்தார் கணவர்கிட்ட பேசினாரும் குடும்பத்தார அவமரியாதை பண்ணி அனுப்புறாரு. அப்ப குடும்பத்தாரும் பேச முடியல, நீங்களும் எதுவும் பேசி ஜெயிக்க முடியல. கணவருடைய நிலைமை அவருக்கே புரியல, அவர் என்ன செய்யறாருன்னே அவருக்கு புரிய மாட்டேங்குது. தினமும் குடிக்கணும், இதுதான். பிள்ளைங்க கலங்குறாங்க, என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த வீட்டில் பிறந்தமென்ட்டு பிள்ளைகளுக்கு ஒரு கலக்கம். இதுக்கு என்ன பதில்? இதுக்கு என்ன பதில்னா, என்ன கேட்டா இயேசு மட்டும்தான் பதில். ஏன்னா தேவன் தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு கொடுத்திருக்கிறாரு. அவரையே கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுது, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் தம்முடைய குமாரனையே கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? இப்ப இப்படிப்பட்ட குடும்பங்கள்ல இந்த பிரச்சனைக்கு பதில் என்ன? என்ன பண்ணணும்னா, இப்படிப்பட்ட மனைவி என்ன பண்ணணும்னா, இப்போ நான் சொன்ன பிரச்சனைகள் எல்லாம் அந்த குடும்பத்துல உண்மைதான், பொய் கிடையாது, உண்மை. எது வேணாலும் எப்ப வேணாலும் நடைபெறும். அப்படிப்பட்ட பயத்தோட தான் அந்த பெண், அந்த மனைவி வாழ்ந்துருக்கா. இப்ப இந்த மனைவி என்ற ஸ்தானத்திலிருந்து எல்லா பாரத்தையும் சுமந்து கொண்டு கண் கலங்கி கொண்டு இருக்க முடியாத அந்த மனைவி செய்ய வேண்டிய ஒரே வேலை என்னன்னா, அவளால தன்னுடைய மாம்சத்தின்படி, தன்னுடைய மாம்ச பலத்தின்படி எதுவுமே செய்ய முடியல. ஆனா அந்த பெண், அந்த வீட்டின் பெண், அந்த பெண் செய்யக்கூடிய ஒரே காரியம் என்னன்னா கர்த்தரை நம்புவது. இது பாக்குறதுக்கு கேட்கறதுக்கு கொஞ்சம் தமாஷா இருக்கிற மாதிரி இருக்கலாம், இல்ல கேலிக்குரியதா கூட இருக்கலாம். என்ன நான் கர்த்தரை நம்பினா எல்லாம் மாறிடுமா அப்படின்னு இருக்கலாம். ஆனா கர்த்தரை நம்பி பாருங்க, உங்க வீட்டு நிலைமை மாறுதா இல்லையான்னு கர்த்தரை நம்பி பாருங்க. என்ன பண்ணணும்னா, உங்க புருஷன் மேல உங்க கண்களை வைக்கிற தொட்டு தானே உங்களுக்கு பயமெல்லாம் வருது. தினம் குடிச்சிட்டு வர்றாரு, பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டியது செய்ய முடியல, வீட்டில் பொருளாதார குறைவு, அவர் குடிக்கிறத பார்த்தா சீக்கிரம் போயிடுவாரோன்ற பயம். இதெல்லாம் ஏன் வருதுன்னா, உங்க கணவர் மேல உங்க கண்களை வைக்கிறீங்க, சூழ்நிலையை பாக்குறீங்க. மோசமா இருக்குது சூழ்நிலை, எந்த நேரத்துல எதுவும் நடக்கலான்ற பயம் இருக்கு இல்லையா? இப்ப என்ன பண்ணுங்க, உங்க பார்வையை எடுத்து சர்வ பூமிக்கும் தேவன் மேல வைங்க. அவர் தம்முடைய குமாரனையை கொடுத்திருக்கிறார், கல்வாரி சிலுவையின் மேல வைங்க. கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மையே ஒப்பு கொடுத்தார், ரத்தம் சிந்த ஒப்பு கொடுத்தார், நொறுக்குதலுக்கு ஒப்பு கொடுத்தார், பாவத்திற்கு பரிகாரமாக ஒப்பு கொடுத்தார். இப்போ உங்க கண்களை அப்படியே தூக்கி கர்த்தர் மேல வைங்க. அவர்கிட்ட சொல்லுங்க, கர்த்தாவை இனிமே என் கணவரை
நான் பார்க்க மாட்டேன்னா அந்த சூழ்நிலையை நான் பார்க்க மாட்டேன். உம்முடைய சமூகத்தில் வந்து நின்று உண்மையே பார்க்குறேன். இந்த என் கணவரை தன்னுடைய வழிப்படி நடத்தி கொண்டிருக்கும்படியான பிசாசின் அந்தகார கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் அதமாக்குகிறேன். அவருடைய புத்தி மாறக்கடவது இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே, அவருக்குள் வல்லமையாய் கிரியை செய்கிற தேவன் நீர் மாத்திரமே. நீர் அவரோடு பேசும், நீர் அவரோடு கிரியை செய்யும். இந்த கெட்ட பழக்கம் அவரை விட்டு நீங்க கடவது. என் குடும்பத்திற்கு நீர் தலைவராக நான் விசுவாசிக்கிறேன். நீரே என் குடும்பத்திற்கு அஸ்திபாரமாக இருக்கிறீர். கணவன் மனைவி என்ற உறவை ஆசிர்வதிக்கிறவர் நீர். பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறவர் நீர். என் வாசஸ்தலத்தை கட்டி எழுப்புகிறவர் நீர். இந்த குடும்பத்தை வந்து சிதைக்க பிசாசு பிளான் பண்றான். ஆனா என் குடும்பத்தை உம்முடைய கையில ஒப்பு கொடுக்கிறேன். இந்த குடும்பம் சிதையக்கூடாது இயேசுவின் நாமத்தினாலே. என் வாசஸ்தலம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அது சிதையக்கூடாது. முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது என்ற வேத வசனத்தின்படி நானும் என் கணவரும் கிறிஸ்துவோடு பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால அது சீக்கிரம் அறாது. என் பயமெல்லாம் பிசாசு கொடுக்கிற பயம். ஆனா என் கண்களை உம்மை நோக்கி பார்க்கிறேன். உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது இந்த பயமெல்லாம் நீங்கி போகும் இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசு இந்த பயத்தை கொடுத்து 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 என் குடும்பத்தை நிர்மூலமாக்க பார்க்கறான். ஆனா அவனுடைய வேலைகள் எல்லாம் வீணாய் போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அவனுடைய ஆலோசனைகள் எல்லாம் அபத்தமாகும் என்று வேதம் சொல்லுகிறது. என் கர்த்தாவே, என் கணவருக்குள் நீர் கிரியை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய மனம் புதிதாகி மறுரூபமாகிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமையான ஆவி அவருக்குள் பிரவேசிக்கிறதற்காக உமக்கே ஸ்தோத்திரம். அவருக்குள் ஒரு மாற்றத்தை நீர் ஏற்படுத்துகிறதற்காக உமக்கே ஸ்தோத்திரம். நீரே மாற்றத்தை ஏற்படுத்துகிறவர். உம்மால் மாத்திரமே முடியும். நான் அரசாங்கத்தை பார்க்க மாட்டேன், என் கணவரை பார்க்க மாட்டேன், கஷ்டப்படும்படியான என் பிள்ளைகளை பார்க்க மாட்டேன், என்னுடைய சொந்த புத்தியும் பார்க்க மாட்டேன். என் விசுவாசத்தை உம்மீது வைக்கிறேன். என் வாசஸ்தலத்தை கட்டி எழுப்புகிறவரே, எங்களை வேலி அடைக்கிறவரே, அழிவிலிருந்து எங்களை காப்பவரே, அழிவிலிருந்து காக்கும்படிக்கு தானே இந்த உலகத்திற்கு வந்தீர். என் குடும்பம் அழியாத படிக்க பாதுகாக்கிற தேவன் நீர் மாத்திரமே. இனிமே எந்த சூழ்நிலைக்கும் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். இந்த சூழ்நிலை என்னை பயம் முறுத்தாது. இயேசுவின் நாமத்தினாலே நான் உம்மிடத்துல வருகிறேன். உம்முடைய சிலுவையை மட்டுமே நோக்கி பார்க்கிறேன். எனக்காக உம்முடைய குமாரனையே கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளி செய்கிறதற்காக உமக்கே ஸ்தோத்திரம். என் கணவர் உம்முடைய பிள்ளையாக மாறி உம்முடைய குடும்பமாக, என் குடும்பம் ஒரு சாட்சியுள்ள குடும்பமாக மாற நீர் உதவி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்க பார்வையை அப்படியே தூக்கி கர்த்தர் மேல வைங்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க. கர்த்தரை பெரியவரா பாருங்க. சிச்சுவேஷனை பெருசா பார்க்காதீங்க. கர்த்தரை பெரியவரா பாருங்க. அவர் பெரிய காரியங்களை உங்க குடும்பத்துக்கு செய்ய போறாருன்றத பாருங்க. அவர் அழிவிலிருந்து உன் குடும்பத்தை காக்கிறவர். உன் பிள்ளைகள் நன்றாக படித்து முன்னேறக்கூடிய வழிவாசல்களை திறக்கிறவர் என்று பாருங்க. உங்க கணவர் மனம் மாறி குடிப்பழக்கத்தை விட்டுட்டு தன்னுடைய கடமைகளை நேர்த்தியாய் செய்யக்கூடியவர் என்று பாருங்க. அவருடைய சமூகத்தில் நில்லுங்க. வேதத்தை வாசிங்க, வசனத்தை எடுங்க. சங்கீதத்திலிருந்து நிறைய வாக்கு தத்தங்கள் இருக்கு, நிறைய வசனங்கள் இருக்கு. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எப்படி ஆசிர்வதிப்பார்னு இருக்கு. சத்ரு எங்களை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினாலும் ஸ்தோத்திரிக்கிறேன்ற வசனம் இருக்கு. நிறைய வசனத்தை எடுங்க, எழுதுங்க. எழுதிட்டு அதையே ஜெபமா சொல்லுங்க. கர்த்தாவே, இந்த வசனத்தின்படி நீர் எனக்கு செய்கிறீரே மக்கு ஸ்தோத்திரம். என் குடும்பத்தின் சூழ்நிலைகளை, கோரமான சூழ்நிலைகளை நீர் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, என் குடும்பம் அழியாதபடிக்கு பாதுகாக்கிற தேவனே மக்கே ஸ்தோத்திரம். பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டீரே மக்கு ஸ்தோத்திரம்னு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாய் நிறைய ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சூழ்நிலைகள் மாறும். குடிக்கும் கணவர் மாறுவார். உங்களும் பயம் எல்லாம் நீங்கி போகும். கண்டிப்பா உங்க பிள்ளைகளை நல்ல இடத்திற்கு கர்த்தர் கொண்டு வருவார், நல்ல ஸ்தானத்துக்கு கொண்டு வருவார். உங்க பயமெல்லாம் மாறும். உங்க குடும்பத்தின் சூழ்நிலைகள் மாறும். இருளுள்ள அந்த ஸ்தலம் பிரகாசிப்பிக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய வசனம் அந்த வீட்டில் துணிக்கட்டும். அவருடைய நாமம் துணிக்கட்டும். ஆவியானவர் அந்த குடும்பத்தில் கிரியை செய்வார். உங்க கணவருக்குள்ள கிரியை செய்வார். பெரிய காரியங்களை செய்வார். அதனால இப்படிப்பட்ட குடும்பங்கள் நிறைய இருக்கு. இந்த சமுதாயத்துல நிறைய இருக்கு. இந்த சூழ்நிலையை மாற்றக்கூடிய வல்லமை தேவனால் மட்டுமே முடியும். அரசாங்கத்தால் முடியாது. அரசாங்க சாராய கடையை மூடும்னா அது நடக்காத ஒரு காரியம். ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். ராஜாவின் இருதயத்தை நீர்க்கால்களைப் போல திருப்புகிற தேவன் உங்க கணவருடைய இருதயத்தை அவருக்கு நேராக திருப்பி தன்னுடைய தவறுகளை உணர்ந்து திருந்தும்படியான ஞானத்தை அவருக்கு போதிப்பார். அறிவை அவருக்கு உணர்த்துவார். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர். அதனால பிரச்சனைகளை பார்க்காதீங்க.
பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை கொடுக்கிற தேவனை நோக்கி பாருங்க. அவர் தம்முடைய குமாரனையை கொடுத்தவர், உங்களுக்காக ரத்தம் சிந்தினவர், உங்களுக்காக தன்னை ஒரு நொறுக்குதலுக்கு ஒப்பு கொடுத்தவர். அவர் உங்க வீட்டின் சூழ்நிலையை மாற்றுகிற தேவனா இருக்கிறார். ஏன் பிரச்சனை மாற மாட்டேங்குதுன்னா, கண்களை புருஷன் மேலேயே வைக்கிறோம், சூழ்நிலைகள் மேலேயே வைக்கிறோம், புலம்புறோம், ஒவ்வொரு நாளும் புலம்புறோம். இதை மாத்திட்டு கண்களை தூக்கி தேவன் மேல வைங்க, கல்வாரி சிலுவையின் மேல வைங்க. புலம்பல மாத்தி ஸ்தோத்திர பலியா மாத்திருங்க. இதெல்லாம் மாறும் பொழுது கண்டிப்பா சூழ்நிலை மாறும். பொறுமையோடனும் விசுவாசத்துடனும் உங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஜெயிச்சு காட்டுங்க. இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நாம் ஜெபிப்போம். ஜீவிக்கிற எங்கள் நல்ல ஜீவனுள்ள தேவனே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். கர்த்தாவே, நீர் இப்படிப்பட்ட குடும்பங்களை சந்திக்கிற தேவனா இருக்கிறீரே, மக்கே ஸ்தோத்திரம். ஒரு குடும்பத்திற்கு கணவரை தலைவராக நீர் வைத்திருக்கிறீரே, அந்த குடும்பத்தை காப்பாற்ற, இந்த குடும்பத்தை போஷித்து, அந்த குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்ய வேண்டும் என்று ஒரு ஆணை நீர் தலைவனாக அந்த குடும்பத்திற்கு, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீர் வைத்திருக்கிறீர். ஆனால் அநேக குடும்பங்கள் இன்று குடிப்பழக்கத்தினால் கதரும் குடும்பமாக இருக்கிறது என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே, இந்த சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தாவே இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வரட்டும். அந்த குடும்பத்திலே உம்முடைய சந்தோஷம் பிரகாசிக்கட்டும். நீதிமானுடைய வாசஸ்தலத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் மாத்திரமே உண்டு என்று எழுதப்பட்டு இருக்கிறபடி, ஐயோ என் குடும்பம் என்ன ஆகுமோ என்ற அந்த புலம்பல் மாறி கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பின் கம்பீர சத்தம் ஒவ்வொரு குடும்பத்திலும் துணிக்கட்டும். கர்த்தாவே, இந்த வார்த்தை கேட்கும்படியான ஜனங்களுடைய இருதயம் கர்த்தாவே உம்முடைய வார்த்தை விசுவாசிக்கட்டும், உம்மை நோக்கி பார்க்கட்டும். சூழ்நிலை மீது தங்களுடைய கண்களை வைக்காமல் தங்களை உண்டாக்கின தேவன், தங்களை ரட்சித்துக் கொண்ட தேவன் மீது தங்களுடைய கண்களை வைக்க அவர்களுடைய இருதயம் கர்த்தாவே மாறட்டும். கர்த்தாவே, விசுவாசம் பெருகட்டும். மகா பரிசுத்தமான விசுவாசத்தை நீர் கொடுத்திருக்கிறீரே, விசுவாசத்தை கர்த்தாவே விதைத்து அறுவடையை பெற்றுக்கொள்ள, சந்தோஷம், சமாதானம், நல்வாழ்வு, நீடித்த வாழ்வு என்ற அறுவடையை பெற்றுக்கொள்ள நீரை கிருபை செய்தருளும். ஆவியானவர் தாமே உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆமென்.